நான் ஆசியிலிருந்து வெளியே வந்து 10 மாதங்கள் ஆகின்றன. அப்ப எதுக்கு கேத்தலிக் சிஸ்டரோட உடுப்பு மட்டும் இன்னும் போட்டிருக்கீங்க? வேதத்தை எப்பயாவது ஏதோ ஒரு நாள் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன, டேபிள் வச்சு தூசி தட்டி வச்சுட்டு இருந்தீங்களா, இல்ல தலைக்கு தலகாணியை வச்சு தூங்கிட்டு இருந்தீங்களா? விக்கிர ஆராதனையை விட்டு விலகி ஓடுன்னு சொன்னார். இன்னும் அந்த செயினோட கழுத்துல போட்டிருக்கீங்களா பெண்டன்ட், அந்த மெடல், அந்த உருவம் யாரோட உருவத்தை வச்சிருக்கீங்க? அது உங்க ஐடல் வர்ஷிப் கிடையாதா? பூசை இந்த ஜெபமாலை சொல்றதெல்லாம் நான் ரொம்ப அருவருத்தேன். This is one holy Catholic and Apostolic Church. இந்த திருச்சபை ஆளுறவங்க வேணா ஒரு சிலர் தகுதி இல்லாதவங்களா இருக்கலாம். However, we are sustained by the Eucharist. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முதல்ல எல்லாரும் ஞானஸ்தானம் எல்லாரும் கொண்டு வரணும் ரட்சிப்புக்கு. அதுதான் என்னுடைய தீர்மானம். இப்போ ஆல்ரெடி 38 மெம்பர்ஸ். எஜுகேஷனும் மெடிசனும் எப்படி பிசினஸ் ஆயிட்டு வருதோ அதே போலதான் ரிலிஜியனும் பிசினஸ் ஆயிட்டு வருது. ப்ராட்டஸ்டன்ட்ஸ்க்கு கேத்தலிக்ஸ் இழுக்கிறது ரொம்பவே ஈஸி. யாரா இருந்தாலும் சரி, தாய் திருச்சபைக்கு திருப்பி நீங்க வர்றதுக்காக இந்த தாய் திருச்சபை தாயுள்ளத்தோட உங்களுக்காக காத்துட்டு தான் இருக்கும். வெல்கம் பேக்.